அவ்வளோதாங்க, பீச்சிலேருந்து கிளம்பியாச்சு. இன்னமும் நிறைய கடைங்க ஓப்பனில் தான் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 1.8 கிலோமீட்டர், 1.8 கிலோமீட்டரில் கரெக்டாக ரீச் ஆகிடுவோம். இதுதான் என்னோட ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு ஸ்டே. ஆக்சுவலாக எப்படி இருக்க போதுன்னு தெரியல, பார்ப்போம். சோலோவாக ட்ராவல் பண்ணால் நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போல். இன்னும் நிறைய சோலோ ட்ராவல் பண்ணணும், அதுவும் விலாக் போடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெக்டானல்ட்ஸ்லாம் கூட இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன்லேயே இருக்குங்க இன்னமும். தமிழ் உணவகம், வாவ், இங்கே காலைல ட்ரை பண்ணி பார்ப்போம். பக்கம்தான். எதுவுமே பிளான் பண்ணலை, எங்கே போகணும் என்ன பண்ணணும். கோவா வரணும் அதுதான் பிளானாக இருந்தது. ஸோ எதுவுமே சரியாக பிளான் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா பிளான் பண்ணி வரலாம். இது ஒரு நாளுன்றதுனால டைம் இல்லை சரியாக பிளான் பண்ணுறது. ஆக்சுவலாக டபுள் மைண்டில் தான் டிசைட் பண்ண போகலான்றது. ஸோ கோவா வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் எங்கே போகலான்றது நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஏதாவது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போவோம் கண்டிப்பாக. அந்த வீடியோ அந்த இடத்துல கவர் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு லஞ்சு, இந்த கோன் ஃபிஷ் தாலின்ட்டு ஒன்று ஃபேமஸ் இங்கே கோவாவில். ஸோ அது ஒரு நல்ல ஸ்பாட்டில் போய் பார்க்கணும் நாளைக்கு. ஸோ கோவாவில் வந்து அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இங்கே ஃபேமஸ். அது போய் ட்ரை பண்ணணும் நாளைக்கு. 11:30க்கெலாம் செக் அவுட் பண்ணிடணும். ஸோ டைம் வந்து 11:30 வரைக்கும் தான். தெரிஞ்சு ஒரு 10 மணி வரைக்கும் தூங்குவேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஏதோ சந்துக்குள்ளெல்லாம் போதுங்க. கூகுள் மேப் பார்த்து தான் வரோம். எங்கேயோ சந்துக்குள்ளெல்லாம் கூட்டு போகுது. இங்கே போனோமா இங்கே போனோமா, 2 வழி இருக்குது. இருங்க மேப் பார்த்துக்கிறேன். ரைட் எடுக்க சொல்லுது. ரெசிடென்சியல் ஏரியா போல் இது. நல்லாயிருக்கு. நைட்டில் ஒரு 2 மணிக்கு இந்த மாதிரி வண்டியில் போகிறதுக்கு. இங்கே போயிட்டு எங்கே போகணும்னு தெரியலையா. திரும்ப மேப் பார்க்கணும். இப்படி போக சொல்லுதா இல்லை எப்படியா? இப்படி தான் சொல்லிச்சு, பார்ப்போம். நேராக போயிட்டு சன் பார்க் ரெசார்ட், இது நம்மளது கிடையாது. இது வரைக்கும் பாருங்க, பெட்ராக் தலை. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம். ஓகே, இடம் எப்படி இருக்குது? வெளியேருந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். சரிங்க. ஸோ கைஸ், வண்டி விட்டாச்சு. ரிசப்ஷனை போவோம், போய் பார்ப்போம். நல்லா இருக்குங்க இடம். रिसेप्शन पे बाबू हाय बुक रूम बुक किया था मैंने महबूब बादशाह आईडी 1 मिनट ID here इधर ब्रेकफास्ट मिलता है क्या? थैंक यू।
आप ही मुझे व्हाट्सएप में मैसेज कर दे क्या? बैग रखने के लिए लॉकर है क्या? लॉकर में नहीं है, लॉकर तो है इतना बड़ा बैग नहीं है। नहीं आएगा क्या? उधर सेफ रहेगा ना, कोई प्रॉब्लम? मोबाइल नंबर बताइए। 80 इधर आ। कल सुबह चेकआउट है ना? कितना टाइम? 11:30 तक है ना? हाँ 11 बजे तक चेकआउट है सर। ओके। नंबर है G5 हाँ G5 गाड़ी रखेंगे। टाइम 2:25. கைஸ் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. फुटवेयर इधर छोड़ना है क्या? ठीक है. செருப்பு இங்கே கழட்டணுமா? இங்கே ஒரு சின்ன ஒர்க்கிங் ஸ்பேஸ். ஆளுங்க இருக்காங்க ஆல்ரெடி. தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ. மேலே தான் நம்மளுது வாஷ்ரூம் கிதர் है? மேலே நம்மளுது. ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க. கைஸ் ஆக்சுவலாக வெளியே வந்துட்டேன். ஏன்னா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2-3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரூம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருக்குது. ஏசி நல்லா கூலிங்காக இருக்குது. பெட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க அண்டு பில்லோவும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹாஸ்டல் ஸ்டே எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ படுத்தா 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடமும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே அப்படியே கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிக்கலாம். செப்பரேட் ரூம்ஸும் இருக்குங்க. ஆனால் அதோடய ஃபேர்ஸ் அதிகம். நமக்கு பொறுத்த வரைக்கும் 1 நைட் தான் ஸ்டே இங்கே. அதனால் செப்பரேட் ரூம் தேவையில்லை. ஸோ அதனால் ஹாஸ்டல் ஸ்டே உண்மையாகவே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாயிருக்கு. இன்னும் ஸ்டே பண்ணல, நாளைக்கு காலைல சொல்கிறேன் எப்படி இருக்குன்றது. ரெஸ்ட் ரூம் காட்டுறேன் நான். ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்டே பண்ணலாம். 315 ருபீஸ். நீங்கள் booking.comல புக் பண்ணிங்கன்னா 315 ருபீஸ். அண்டு டேரெக்டாக வந்து பண்ணிங்கன்னா 450 நினைக்கிறேன். ஆமாம் 450 சொன்னார் அவர். ஸோ பெட்டர் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணிவிட்டு இங்கே கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். ஓகே, நான் எந்த லொக்கேஷனுன்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. காலைல எழுந்திரிச்சு எப்படின்னு பார்ப்போம். பெட்டு போயிட்டாங்க உட்காந்துட்டு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கான்றது சொல்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், ஏன்னா தூங்கிட்டு இருக்காங்க. உள்ளே செம்ம சைலண்ட்டாக இருக்குது. ஓகே கைஸ், வாஷ்ரூம். வாஷ்ரூம் பார்த்திங்கனாலும் நீட்டாக இருக்குது. உள்ள ஷவர் ஏரியா, டாய்லெட் அண்ட் சின்ன ஒரு வாஷ் பேஷன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஓகே,
கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். கைஸ் மேலே வந்து படுத்தாச்சு. இங்கே ஒரு சின்ன லைட் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது, பக்கத்தில் பேக் வச்சிட்டேன். அப்படியே படுத்துக்கலாம். ஸோ ஒரு பெட்ஷீட் இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஓடு மூஞ்சிலையும் வந்துது. சரி, ஏன் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். நம்ம காலைல பார்ப்போம். ஓகே. கைஸ் குட் மார்னிங். 8:30 ஆயிடுச்சு டைமு. நல்லா தூங்கினேன். ஸோ தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கிளம்பலான்னு பார்த்தா மழை, பெரிய மழைலாம் லைட்டாக ட்ரிசில். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் கரெக்டாக வந்து 8:15 ஆகுது. ஸோ எந்திரிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியது தான். உண்மையாக ஸ்டே சூப்பராக இருந்தது, கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ரொம்ப இதுவாலாம் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஏசி வந்து மேலே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகலை. நைட்டு போக போக நல்லா சில்னஸ் வந்துருச்சு. பெட்ஷீட் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே பண்ணி பார்க்கலாம். டார்மெட்ரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்த வாட்டி நான் கோவா வந்தாலும் இங்கே தான் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். பார்ப்போம். அந்த மாதிரி நல்லா உண்மையாக நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது, கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அடுத்து இப்போ எங்கே போகலாம்? ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்ணும். எங்கே போய் சாப்பிட்றது, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில. போவோம் எங்கேயாவது. லைட்டாக தூரல் போடுது. எங்கேயோ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று போடுவோம். கைஸ் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வாட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். உண்மையாகவே ரொம்ப பெருசாக இருக்குது, நினச்சத விட. எப்படி இருக்குன்றது வாங்க பார்ப்போம். என்ட்ரன்ஸ்லேருந்து வரோம். இங்கே கார் பார்க்கிங் இருக்குது, இங்கே சில ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது, இங்கே தான் ரிசப்ஷனு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்த டார்மெட்ரி. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட்டில் சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு பார் செட்டப்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போல். இதெல்லாம் சிட்டிங் ஏரியா ரெஸ்டாரண்ட்டுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், க்ரீனாக அப்படியே லைட்டாக. இப்போ மழை ஸ்டாப் ஆகிடுச்சு, ட்ரெஸ்ஸில் கூட ஆகலை. சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா. இடமே பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக வந்து க்ரீன் தான். இதுக்கு பின்னாடி
பா செம்மையாக இருக்குது, எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபுல்லாக க்ரீனு. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது இந்த இடம். அதாவது பீச்சும் பக்கத்தில் இருக்குது, சரௌண்டிங்கும் சூப்பராக இருக்குது. மயில் கத்துற சவுண்ட்லாம் கேட்டது. இங்கே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே இல்லை. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம நடந்து வந்தோம். சூப்பராக இருக்கு guys. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன். கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த இடம். ஏன்னா இது கேலங்கோட்டு பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது, 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் வாக் பண்ணாலும் வெளியே ரோடும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். ஏன்னா நைட்டு வந்ததுனால சரியாக எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ போகும்போது எப்படி இருக்குன்றது காட்டினேன். லைட்டாக சன் வருது. வாங்க ஃபோன்லாம் சார்ஜ் போட்டிருந்தேன் இவ்வளோ நேரம். இப்போது மைக்கு சார்ஜ் போட்டுட்ருக்கேன். சார்ஜ் ஆகிட்டுருக்கு. அது ஆல்மோஸ்ட் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். சுற்றி க்ரீன் தாங்க இருக்குது மேக்ஸிமம் இந்த சைட்லாம் பார்க்கும்போது. ஃபுல்லாக அப்படியே அந்த நேச்சர் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஹட்டு மாதிரி இருக்குது, ப்ரைவேட்டாக ஸ்டே பண்ணுறது. ஆனால் ப்ரைஸ் உண்மையாகவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது ரொம்பவே. இங்கே பாருங்கள், ட்ரம்மு மாதிரி கவுத்து போட்டு உட்கார்றதுக்கு வச்சுருக்காங்களா டிசைனுக்கு வச்சுருக்காங்களா தெரில. இது பாருங்கள், இதுதான் கேட்டுக்கு வெளியே பாருங்கள், அங்கேயும் செம்மையாக இருக்குது. வண்டி நம்மளது இங்கே தான் நிற்குது. ஸோ நம்ம மைக் இங்கே தான் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இங்கே சின்னதாக உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் சார்ஜ் போட்டு ஒரு 25 வந்தோன்னே எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதான். 22 வரைக்கும் வந்துடுச்சு, 14லேருந்து 25 வந்தோன்னே கிளம்பிடலாம். கைஸ் அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரில. பாகா பீச் போகணுன்ட்டு இருக்கு. போகிற வழியில் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நிறைய மேகி கடைங்க பார்த்தேன், மேகியே சாப்பிட்றலாம். ஆக்சுவலாக அதுவே பெட்டராக தான் இருக்கும். ஓகே, வண்டி சாவி இருக்குது, வண்டியில் ஏறிடும். ரோட்டில் எப்படி இருக்குன்றது காட்டுறேன். ஜஸ்ட்டு சும்மா வெளியே போயிட்டு வந்தேன், வெளியே போய் பார்த்தேன் நடந்து. சூப்பராக இருந்தது, உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். மழை மட்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரூட்டு தெரில, நைட்டு வந்தது லைட்டாக மறந்துடுச்சு. இப்படி தான் வந்தோமா? ஆமாம், நேராக தான் வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஆமாம், இந்த லெஃப்ட்டு தான், சின்ன சந்து. நைட்டு வந்தோம். செம்மையாக இருக்குது பாருங்களேன் ஏரியா.
இங்கேருந்து ஒரு ரைட்டு, இந்த குட்டி சந்து. நிற்கிறது எல்லாமே ரெண்டல் பைக் தான். அதுதான் மெயின் ரோடு வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து நேராக போய் ரைட் எடுத்தால் பீச் வந்துடும். போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கடைக்கு போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் போய் பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோம். கைஸ், இங்கே ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்கோம். நம்ம ஊர் இட்லி வடைலாம் கிடைக்குது. அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன கடை தான். நான் கூட மேகி தான் சாப்பிட்ணுன்னு இருந்தேன். பரவாயில்ல, இட்லி வடைலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வடை தான் வாங்கியிருக்கேன். 3 வடை கொடுத்துருக்காங்க. சட்னி சாம்பார் போட்டு நல்லா இருக்குங்க. மெதுவடை ஒரு இட்லியும் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. சின்ன இடம் தான் அது. ஜஸ்ட்டு பார்த்தேன், இட்லி போகா வடைலாம் வச்சுருக்காங்க. சரி, இட்லி வடை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. கொஞ்சம் சாம்பார் இருக்கும், சட்னியாகவும் இருக்கும் அப்படின்னு. இன்னும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதான் வடை. நல்லா சட்னி அண்ட் சாம்பார் போட்டு தந்துருக்காங்க. நல்லாயிருக்கு. கடையை பாருங்கள், சின்ன கடை தான். ஒரு சின்ன சந்தில் விற்கிறாங்க. டேஸ்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இட்லி வாங்கலாம்னு இருந்தேன். ஆக்சுவலாக வடையே வயிறு ஃபுல்லாகிடும் போல். சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயசு நம்ம இங்கேருந்து தான் வந்தோம். ரூம்லேருந்து கிளம்பி அந்த பீச்சுக்கு போகிற ரோட்டில் கரெக்டாக இங்கே ஷாப்பு. ஸோ இட்லி, வடை, போகா, டீ எல்லாம் வச்சுருக்காங்க. YKGN டீ ஸ்டால்.
வடை, இட்லி, போஹா. போஹா லெமன் ரைஸா? லெமன் ரைஸ். தோசை, மசால் தோசை. தோசை, மசால் தோசை. எக் தோசை. ஓகே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக டேஸ்ட் நல்லாயிருக்கு. 80 ருபீஸ் ஆச்சு வாட்டர் பாட்டிலோட சேர்த்து. ஒரு வடை 20 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. ஓகே, கொஞ்சம் ஹையாக தான் தெரியும். ஆனால் மேகி வாங்குறதுக்கு நீங்கள் இதே வாங்கி சாப்பிட்றலாம். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. சட்னி சாம்பார்லாம் போட்டு நல்லா நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாகா பீச் வந்துட்டோம். இப்போ தான் வண்டியை பார்க் பண்ணோம். பார்க்கிங் சார்ஜஸ் 50 ருபீஸு 2 வீலருக்கு. ஸோ மழை லைட்டாக ட்ரிசிலாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாகா பீச் காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்களேன். அங்கே பாகா பீச்சுன்னு எழுதியிருக்காங்க வேறு. இங்கே ஃபுல்லாக ஷாப்பிங்கான கடைங்க. இந்த பக்கம் கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இப்போது மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா வெயில் இல்லாமல் சூப்பராக இருக்குது. நிறைய சீட்டிங் ஏரியா. நைட் வந்து இன்னும் நேற்று உட்காந்துருந்த மாதிரி அந்த அதே மாதிரி இங்கே செட்டப் இருக்கும் போல். இங்கே இன்னும் சூப்பராக இருக்கும் போல். ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை, இன்றைக்கெலாம் ஸ்டே பண்ண முடியாது. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள் பாகா பீச் போட்டு. அப்புறம் மேலே ஒரு வீடு, பீச் மேலே செம்மையாக இருக்குங்க. எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். பாகா பீச் சூப்பர், செம்ம வியூ. கண்டிப்பாக குளிக்கலாம். ஆக்சுவலாக ஆழம் கிடையாது ஸ்டார்டிங்கில். ஃபேமிலியோடலாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் இங்கெல்லாம் வந்து இதுவும் கிடையாது, அலையும் அவ்வளோ பெருசாக கிடையாது. அதனால் எல்லாம் ஜாலியாக குளிக்கிறாங்க.